அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய பொருளாதார தேவையை நிறைவு செய்வதற்காக தாயகத்தை விட்டு வெளியேறி பிழைப்பதற்காக நீங்களெல்லாம் இன்னொரு நாட்டிலே தஞ்சம் புகுந்திருக்கிறீர்கள். பொருளாதாரத்தை நம்முடைய நாட்டில் சம்பாதிப்பதை விட அதிகமாக வேறு நாடுகளிலே பொருளீட்ட முடியும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் நாமெல்லாம் இன்னொரு நாட்டிற்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நாட்டிலே வழங்கப்படுகின்ற ஊதியம், ரூபாய் கணக்கிலே வழங்கப்படுகிற ஊதியம் அங்கே ரியால் கணக்கிலே, திர்ஹம் கணக்கிலே உங்களுக்கு வழங்கப்படுகிற காரணத்தினால் அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வின் காரணமாக நமக்கு கூடுதலான ஒரு தொகை கிடைக்கிறது என்ற வகையில்தான் நாமெல்லாம் இன்னொரு நாட்டிற்கு பிழைப்பு தேடி வந்திருக்கிறோம். இப்படி மனைவி மக்களை பிரிந்து, தாய் தந்தையர்களை பிரிந்து, அண்ணன் தம்பிகளை, சொந்த பந்தங்களை எல்லாம் பிரிந்து, ஊரை பிரிந்து, நம்முடைய மொழி பேசுகிற மக்களை பிரிந்து, நம்முடைய மாநிலத்தையும் நாட்டையும் பிரிந்து இன்னொரு நாட்டிற்கு நாம் இந்த ஒரு சின்ன ஒரு ஆதாயத்தை கருதிதான், வேலை வாய்ப்பை கருதித்தான் வந்திருக்கிறோம். இப்படி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பல ஏஜெண்டுகளிடத்திலே ஏமாந்து விசாவுக்காக பெரிய தொகைகளை எல்லாம் செலவழித்து இப்படி பிழைப்பிற்காக வந்திருக்கக்கூடிய நாம், நம்முடைய சகோதரர்களில் அதிகமானவர்கள் தங்களுடைய இந்த பயணத்தின் மூலமாக வாழ்க்கையில் தோல்வியைத்தான் தழுவுகிறார்கள். இந்த வெளிநாட்டிற்கு வந்து எந்த நோக்கத்திற்காக அவர்கள் வருகிறார்களோ அந்த நோக்கத்தில் அதிகமான பேர் வெற்றி பெற்றதை நம்ம காண முடியவில்லை. இங்கே ஒரு 5000 6000 ரூபாய் சம்பளத்திற்கு வேலை செய்ய முடியும் என்றாலும் அங்கே வந்து நம்ம சம்பாதிக்கும் பொழுது ஒரு 15000 20000 ரூபாய் கிடைக்கும், இது நமக்கு மீதமாக ஆகும் என்ற நோக்கத்தோடு வெளிநாட்டிற்கு வந்த நாம் 6000 ரூபாய் அளவு போக மீதி உள்ள தொகையை சேமித்து வைத்திருக்கிறோமா? நம்முடைய பொருளாதாரத்துடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு நம்ம பாடுபடுகிறோமா என்றால் இதுதான் நாம் செய்யக்கூடிய முதலாவது தவறு. முதலாவது பிழை என்னவென்றால், நம்ம வந்து பொருளாதாரம் அதிக தேவை, நம்மளும் ஒரு அந்தஸ்தாக வர வேண்டும், நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும், வீடை கட்ட வேண்டும், சொத்து பத்துகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும், நம்முடைய வாரிசுகளுக்கு ஒரு நல்ல நிலையில் அவர்களை விட்டு செல்ல வேண்டும், இந்த மாதிரியான ஒரு லட்சியத்தோடு தான் இவ்வளோ பெரிய தியாகத்தை செய்து நாம் இன்னொரு நாட்டிற்கு வருகிறோம். அப்போ இப்படி தியாகம் செய்து வரக்கூடியவர்கள் எவ்வளவு அறிவுபூர்வமாகவும் எவ்வளவு திட்டமிட்டும் வாழ வேண்டுமோ அப்படி வாழ்வதிலே நாம் அக்கறை செலுத்துவது கிடையாது. முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு வெளிநாட்டிற்கு நீங்கள் சம்பாதிப்பதற்கு வருகிறீர்கள் என்று சொன்னால், இந்த ஒரு தடவை வந்துவிட்டோம், இனி ஒரு தடவை இங்கே வராத அளவுக்கு இந்த பயணத்தை நம்முடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் சேமித்துக் கொள்வதற்கும், அதை வைத்து சொந்த நாட்டிலே நம்முடைய சம்பாத்தியத்தை உறுதி செய்து கொள்வதற்கும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு முறை சிரமப்பட்டு வந்தோமா, பொருளாதாரம் இல்லை என்ற காரணத்திற்கு வந்தோமா, வந்து ஒரு தொகையை திரட்டி கொண்டு நம்ம என்ன செய்யணும், அங்கே செல்லணும். ஏன்னு கேட்டால், இங்கே வருவதற்காக வேண்டி நீங்கள் இழந்தது ரொம்ப அதிகம். வெளிநாட்டிற்கு நீங்கள் வந்ததற்காக நீங்கள் உள்நாட்டில் உங்களுடைய இளமையை இழக்கிறீர்கள், உங்களுடைய உடல் சுகத்தை இழக்கிறீர்கள், அந்த சொந்த நாட்டிலே கிடைக்கக்கூடிய உரிமை இருக்கிறத அதை இழக்கிறீர்கள். அங்கே ஏதாவது வாய் திறந்து பேச முடியாது, உங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியாது, கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு அநியாயத்தை கண்டாலும் அது அநியாயம் என்று உங்களால் பேச முடியாது, தட்டி கேட்க முடியாது. ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் இருக்கக்கூடியவர்களை எதிர்த்து களத்தில் இறங்கி போராடுகிறோமே, அந்த மாதிரியான ஒரு காரியத்தை
நம்ம பிழைக்க வந்த ஊரில் செய்ய முடியாது. இப்படி நிறைய விஷயங்களை நம்ம இழந்து இந்த ஒரு நாட்டிற்கு, இந்த நாட்டிற்கு, வேறு எந்த நாட்டிற்கோ பிழைப்புக்காக நம்ம வருகிறோம் என்றால் இவ்வளோ பெரிய தியாகத்திற்கு உரிய விலையை அடையணும். இவ்வளோ பெரிய தியாகம் செய்து வந்திருக்கிறோம். அப்போ நம்ம மனைவி மக்களை எல்லாம் பிரிந்து வந்ததற்கு அதை விட அது ஈடுகட்டக்கூடிய வகையில் நம்முடைய தரம் உயரணும். அது தவறான ஒரு காரியமாக இருந்தாலும், நம்முடைய நிர்பந்தத்திற்காக, நம்முடைய கஷ்டத்திற்காக நம்ம வந்துவிட்டோம் என்று இருந்தாலும் அதை உயர்த்துவதற்கு இதை ஒரு படிக்கல்லாக பயன்படுத்தணும் என்பதைத்தான் நீங்கள் முதலிலே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு தடவை வரும் பொழுது எப்படி நீங்கள் திட்டமிட வேண்டும் என்று சொன்னால், ஊருக்கு நீங்கள் பொருளாதார செலவை, இது சில பேர் குடும்பங்களுக்கு இது பிடிக்காவிட்டாலும் சரி, அறிவுபூர்வமான ஒருவன் செய்யக்கூடிய ஒரு அறிவுரையைத்தான் நாம் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறோம். அப்போ உங்களுடைய ஊர்களுக்கு அனுப்பக்கூடிய பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், சொந்த நாட்டில் நீங்கள் ஒரு வேலை பார்த்தால் என்ன ஊதியம் கிடைக்குமோ, உங்களை போன்ற இந்த நாட்டிலே வேலை பார்க்கக்கூடியவர்கள் எந்த ஊதியத்தில் அவர்கள் குடும்பத்தை வைத்து வாழ்க்கை நடத்துகிறார்களோ அந்த அளவுக்குத்தான் குடும்பத்திற்காக நீங்கள் அனுப்ப வேண்டும். நீங்கள் ரொம்ப அனுப்புகிறவர்கள் யார் அனுப்பணும்? சொந்த பிஸ்னஸ் வைத்திருக்கக்கூடியவர்கள், வருமானம் தாறுமாறாக கொட்டக்கூடியவர்கள், அது எங்கே வைக்கிறது பணத்தை என்றது சொல்ல முடியாத அளவுக்கு மிதமிஞ்சி இருக்கக்கூடியவர்கள், அவங்க குடும்பத்துக்கு எப்படி வேண்டாலும் கொடுத்து கொண்டு போகலாம். நம்மெல்லாம் பாட்டாளி வர்க்கத்தில் உள்ளவர்களாக இருக்கிறோம். உழைத்து தான் உண்ண வேண்டிய நிலையில் இருக்கிறோம். வேற எந்த மூலதனமும் கைவசத்தில் கிடையாது. அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடியவர்கள் முதல்ல என்ன பண்ணுறோம் என்றால், நம்மிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை நம்முடைய உணவு தேவைக்கு மாத்திரம் நீங்கள் அங்கே எடுத்துக்கொண்டு மீதி தொகைகளை எல்லாம் உங்களுடைய தாயாருக்கோ தகப்பனாருக்கோ மனைவிக்கோ முழுமையாக நீங்கள் அனுப்பிவிடுகிறீர்கள். எதற்காக முழுமையாக அனுப்புகிறீர்கள்? அவங்க நன்றாக இருக்கட்டுமே என்பதற்காக அனுப்புகிறீர்கள். அப்போ நன்றாக நல்ல சொகுசாக இருக்கணும் என்பதற்கு தான் அந்த நாட்டுக்கு வந்தீங்களா, உங்களுடைய தரத்தை ஒசத்தி கொள்வதற்கு வந்தீர்களா? இப்படி எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு 3 மாதத்துக்கு பிறகு 3 வருஷத்துக்கு பிறகு தாயகத்தில் வந்தால் நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம், இவர்கள் எந்த விதமான ஆதாயத்தையும் அடைந்தவர்களாக தெரியவில்லை. பணத்தை தாறுமாறாக அனுப்புவது, அப்புறம் ஊருக்கு வர்றோம் என்ற பெயரில் அங்கங்கே கடனை உடனே வாங்கி மாமாவுக்கு மச்சானுக்கு சித்தப்பாக்கு பெரியப்பாக்குன்னு பண்டல்களை வாங்கி கொண்டு பெருமைக்காக வேண்டி பொருள்களை அள்ளி கொண்டு வருவது, ஊரில் வந்துக்கிட்டு ஒருத்தட்டையாக கடனை வாங்கி என்ன செய்கிறது, 3 மாதம் 6 மாதத்தை ஓட்டுவது, அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான ரூபாய் கடனை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறது, மறுபடியும் அந்த நாட்டுக்கு போய் விடுவது. இப்படியாகத்தான் நம்மில் அதிகமான பேருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதே தவிர, போனோமா ஒரு தடவை வந்தோமா, ஒரு சொந்தமாக ஒரு கடையை வச்சோமா, ஒரு தொழிலை உண்டாக்கணுமா, அதுக்கப்புறம் ஊரில் இருந்த அதே தொகையை வெளிநாட்டுக்கு போய் எவ்வளோ சம்பாதிப்போமோ அதை சம்பாதிக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டோமா என்கிற மாதிரி நம்ம என்ன செய்வதில்லை, சிந்திக்கிறது கிடையாது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய என்னவென்று கேட்டால், உங்களுடைய பொருளாதாரத்தை மனைவிக்கு அனுப்பினாலும் சரி, ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவன், சொந்த நாட்டில் இருக்கக்கூடியவன் எந்த சம்பளம் வாங்குவானோ, எந்த சம்பளத்தில் அவனுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் வாழ்க்கை நடத்துவார்களோ அந்த அளவுக்குத்தான் வீட்டுகளுக்கு நீங்கள் செலவுக்கு அனுப்பணும். இது கசப்பாக இருந்தாலும் நீங்கள் செஞ்ச தியாகத்திற்கு தொடர்ந்து காலமெல்லாம் தியாகம் செய்ய முடியாது. ஒரு வயசில் செய்ய முடியும், ஒரு அளவுக்கு மேலே உங்களுக்கு செய்ய முடியாமல் வீட்டில் போய் தான் கிடக்க வேண்டிய நிலை வந்துவிடும். உங்களால் இன்னொரு நாட்டில் பாடுபட முடியாத நிலையெல்லாம் ஏற்படும். அப்போ அதையெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு மாதத்தினுடைய ஊதியத்தில் ஒரு 3/2 பங்காவது சேமிக்க முடியும். என்னுடைய கணிப்பு பிரகாரம் உள்நாட்டில் நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் 3/1 பங்கு சம்பளத்தில் தான் இங்கு உள்ள மக்களுடைய வாழ்க்கை ஓடுகிறது. கஷ்டமாகத்தான் ஓடுகிறது, ஆனால் எல்லோருக்கும் அந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த மாதிரியான அளவில் நம்ம செய்துவிட்டு 3/2 பங்கு தொகையை நாம் சேமித்தோம் என்று சொன்னால், ஒரு 3 வருடம் ஒருத்தர் இருக்கக்கூடியவர் ஒரு மாதத்திற்கு ஒரு 10,000 ரூபாய் சேமித்தால் கூட அவருக்கு ஒரு 3.5 லட்சம் 4 லட்சம் ரூபாய் அவருடைய 3 வருடம் இருந்து விட்டு தாயகத்துக்கு வரும் பொழுது அவருடைய கையிருப்பில் இப்படி ஒரு தொகை இருக்கும். இந்த மாதிரி தொகையோடு அவர் வந்தார் என்று சொன்னால், அதாவது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் உடல் உழைப்பினால் சம்பாதிப்பதை விட பணத்தை போட்டு சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது.
அப்போ அந்த மாதிரி ஒரு 4 லட்சம் ரூபாயை முதலீடு பண்ணி நாமல் உழைத்தோம் என்று சொன்னால் இந்த வெளிநாட்டில் கிடைத்த ஒரு வருமானம் நமக்கு உள்நாட்டிலே கிடைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும். அப்புறமேல் நம்ம இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டிய தேவை ஏற்படாது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு விளங்கி கொள்ளணும். உங்களுடைய பொருளாதாரத்தில் வந்து நீங்கள் உழைத்து விட்டு வரும் பொழுது உங்களுடைய பொறுப்பில் உங்களுடைய கைவசத்தில் அந்த பொருளாதாரத்தை வைத்து கொண்டவர்களாக ஒரு சேமிப்பை வைத்து கொண்டவர்களாக நீங்கள் இருந்தீர்களேயானால் இந்த கஷ்டம் இதோடு முடிந்துவிடும். இப்போது நீங்கள் ஒரு தடவை வந்திருக்கிறீர்களே, அந்த கஷ்டம் அந்த ஒரு தடவையோடு முடிந்துவிட வேண்டும். அதிகபட்சமாக போனால் இன்னொரு தடவை என்று வந்தால் ஒரு 10 லட்சம் ரூபாய் நம்ம கையில் என்ன இருக்கணும், மிச்சமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு சேமிப்பு இருக்குமேயானால் 10 லட்சத்தை போட்டு 30,000 ரூபாய் குறையாமல் நம்ம நாட்டில் ஒரு லட்சம் ரூபாய்க்கு 2000 3000 வரைக்கும் உழைக்காமல் முதலீடு செய்து என்ன செய்ய முடியும், நம்ம நாட்டில் சம்பாதிக்க முடியும். நம்பிக்கையான நிறுவனங்களில் வந்து நம்ம கூட்டாளியாக சேர்ந்து கொண்டு ஒரு 20,000 30,000 வரைக்கும் நம்ம சம்பாதிக்க முடியும். நம்ம உழைத்து ஒரு 10 ரூபா சம்பாதித்தோம் என்று சொன்னால் மாதத்துக்கு 40,000 ரூபாய் அங்கே சம்பாதித்ததை விட நம்ம 2 மடங்கு அதிகமாக நம்ம நாட்டில் சம்பாதிக்க முடியும், பணம் மட்டும் கொஞ்சம் இருந்தால். அப்போ நம்ம திட்டம் என்னவாக இருக்கணும்னு கேட்டால், இவ்வளோ ஒரு அடிமைத்தன வாழ்க்கையை வந்து காலத்துக்கும் தொடருவதா, பொண்டாட்டி பிள்ளைலாம் வந்து விட்டுட்டு காலத்துக்கும் இப்படியே வந்து மனசில் ஏங்கி ஏங்கி வாழ்ந்து கொண்டிருப்பது தேவையா? பிள்ளை எடுத்து நம்ம கொஞ்சம் முடிகிறதா? மனைவியோடு சந்தோஷமாக இருக்க முடிகிறதா? அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் பக்க பலமாகவும் நமக்கு இருக்க முடிகிறதா? அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு இதை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். வெளிநாட்டுக்கு வந்த ஒவ்வொருவரும் என்ன திட்டமிடணும்னா, இதுக்கு நாமும் முற்றுப்புள்ளி வைக்கணும். வந்துவிட்டோம், அந்த அளவுக்கு நம்முடைய நிலைமை இருந்த காரணத்தினால் வந்துவிட்டோம். சும்மா ஜாலிக்காக யாரும் வரவில்லை, கஷ்டத்துக்குத்தான் வந்திருக்கிறீர்கள் என்பது உண்மையாக இருந்தால் அதை மீள்வதற்கு முயற்சி பண்ணணுமா இல்லையா? அப்போ இந்த பொருளாதாரத்தை வந்து இந்த செலவுக்கு உள்ள அளவை நீங்கள் என்ன செய்யணும், அங்கேயும் குறைக்க வேண்டும். இருக்கிற நாடுகள்லையும் ஊதாரித்தனமாக செலவிட்டு விடக்கூடாது. இருக்கிற நாடுகளில் உங்களுடைய செலவுகளுக்கும் கூட ஊதாரித்தனமாக அத்தனை பொருளாதாரத்தை நாசமாக்க நினைத்தால் நாசமாக்க முடியும், சேமிக்க நினைத்தால் சேமிக்க முடியும். எந்த அளவுக்கு சிக்கனமாக நம்ம ஒரு பொருளாதாரத்தை திரட்டி வைத்து கொண்டு நம்ம வந்து அந்த பொருளாதாரத்தை மிச்சப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து உயர்ந்த உணவில் ஒரு நடுத்தரமானதை சுமாரான உணவை கொஞ்ச நாளைக்கு இருந்து முடிவு பண்ணிட்டால் அது தியாகம் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாம் சேமித்து கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், அதுலேயும் உங்களுடைய பொருளாதாரத்தை மிச்சப்படுத்த வேண்டும். அதுபோக சில வருடங்களில் நீங்கள் தாயகத்துக்கு வரும் பொழுது எல்லாரும் ஊருக்காக வாழ்கிறோம். வாழ்வதெல்லாம் யாருக்கு வாழ்கிறோன்ற, ஊரில் உள்ளவன் நம்மளை ஒரு மாதிரியாக கெத்தாக பார்க்கணும் என்பது தான் நம்முடைய நோக்கமாக எண்ணமாக இருக்கிறதுனால என்ன செய்கிறோம், வரும்போது வீசுநகையும் வெறுங்கையுமா வந்தால் நம்மளை எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. அதனால் நம்ம என்ன செய்வோம், அதை வாங்கிட்டு போவோம் இதை வாங்கிட்டு போவோம்னு சொல்லி அந்த 3 வருஷத்துக்கு பிறகு வாங்கிட்டு வர்றதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு முயற்சி பண்ணீர்களேயானால் உங்களை அறியாமலேயே 3 வருஷம் சேமிப்பும் காலியாக போயிடும். 3 வருஷம் ஒரு காலத்தில் வந்து ஏதோ ஒருத்தர் 2 பேர் வெளிநாட்டிற்குன்னு போனார்கள். வெளிநாட்டில் உள்ள தரமான பொருள்கள் இந்த நாட்டில் கிடைக்காமல் இருந்தது. அப்போ அக்கா தங்கச்சிலாம் என்ன மாதிரி என்ன வெளிநாட்டுக்கு போனீங்களா, என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க. அதுக்காக அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச பேனாவை ஒரு வாட்சியை சின்ன சின்ன சாமான்களை வாங்கிட்டு வந்து கொடுப்பார்கள். அது அந்த காலத்தில் அது ஒரு தேவையாக இருந்ததுன்னு கூட சொல்லிக்கொள்ளலாம். இன்றைக்கி என்ன கிடைக்கல, உங்கள் நாட்டில் நீங்கள் இருக்கிற நாட்டில் கிடைக்கக்கூடியதை விட குறைந்த விலையில் அதே பொருள்கள் இங்கே கிடைக்கிறது. உலகம் வந்து உலக பொருளாதாரம் வந்து ஒரு நெட்வொர்க்கில் வந்து இன்றைக்கி அமைக்கப்பட்ட பிறகு எல்லாமே வந்து ஏற்றுமதி இறக்குமதியும் சர்வசாதாரணமாக ஆகிவிட்ட பிறகு நீங்கள் இங்கே கிடைக்காத எந்த ஒன்றையும் அங்கிருந்து நீங்கள் வாங்கி வரவே முடியாது. நீங்கள் எதை வாங்கி வந்தாலும் அது இங்கே கிடைக்கும், அதை விட குறைந்த விலையில் கிடைக்கும், தூக்கிக்கிட்டு வர்ற செலவு மிச்சமாகும். அப்போ இங்கே வந்து நம்முடைய மனைவி மக்களுக்கு தேவையானது அப்படி வாங்கி கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு மட்டும் வாங்கி கொள்ளலாம். பண்டலை கட்டிக்கிட்டு வந்தால் தான் எனக்கு ஏன் தரல உனக்கு ஏன் தரலன்னு கேட்பாங்க. நம்மள்கிட்ட இப்போதைக்கு சக்தி இல்லை, நிறைய கடனாகி போச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னாலேயே அதில் இந்த மாதிரி ஒரு தடவை வரும்போது 1 லட்ச ரூபாய்க்கு சாமான் வாங்கிட்டு வர்றார், ஒருத்தர் வரும்போது 50,000 ரூபாய்க்கு சாமான் அழுட்டு வர்றாரு. எல்லோரும் என்ன செய்யணுமா, எல்லார் வீட்லேயும் தான் போயிருக்கிறாங்க. வீட்டுக்கு 4 பேர் போயிட்டுருக்கிறீங்க வெளிநாட்டில், என்னமோ யாரும் போகாத ஒரு டவுன் பஸ்ஸில் ஒரு மாயவரத்துக்கு போயிட்டு வர்ற மாதிரி இப்போ என்ன செய்யுது, வெளிநாட்டுக்கு போகிறது அவ்வளோ சகஜமாக இருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் வந்து சும்மா ஒரு பகட்டுக்காக வேண்டி இந்த பொருள்கள்லாம் தேவைப்படக்கூடியவர்களாக யாருமே இல்லை.
நீங்கள் எதை வாங்கிட்டு வந்தாலும் அதை விட சிறந்த பொருள்கள் வந்து நீங்கள் யாருக்கு கொடுக்குறீர்களோ அவங்கள்ட்ட இருக்கிறது, அடுக்கடுக்காக இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறீங்க, உலகத்தில் நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனைக்காக வேண்டிய இந்த 3 வருடம் 2 வருடத்தில் வரும் பொழுது பொருள்கள் அள்ளி கொண்டு வந்து தட்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பொருளாதாரத்தை அனுப்புவதிலையும் நீங்கள் வந்து திட்டமிட வேண்டும். இந்த பொருளாதார சொந்த பந்தங்கள்லாம் கவனிக்க வேண்டியது தான், அதுக்குரிய அர்த்தம் இது கிடையாது. அப்போ அந்த பெரிய தியாகம் செய்து நீங்கள் வந்தது வந்து உங்களை தூக்கி நிப்பாட்டி கொள்வதற்கு. உங்கள் அக்கா கஷ்டப்படுறாங்க, தங்கச்சி கஷ்டப்படுறாங்க, அண்ணன் கஷ்டப்படுறாரு, ஒரு ஆப்ரேஷன் செலவுன்னா அப்போ எது அல்ல நாடிட்டான்னு சொல்லி அதிலிருந்து கொடுப்பது என்பது தான் கவனித்தல் என்பது இருக்குது. பறக்கத்தா எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறாங்கும் போது நீங்கள் உலகத்துக்காக வேண்டி அதை வந்து அதை வாங்கிட்டு வர்றோங்கிற பேரில் நிறைய பேர் என்ன செய்கிறீங்க, கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரயாணம் ஊருக்கு போகிறோன்னு சொன்னோன்னா சந்தோஷம் வருவதற்கு பதிலாக ஊருக்கு போகிறோமே எவன்கிட்ட கடன் வாங்குறது என்கிற ஒரு நிலைமைக்கு அதிகமான பேர் தள்ளப்படுவதை நம்ம அனுபவத்தில் விசாரித்து அறிந்து நம்ம என்ன செய்கிறோம், இதை வந்து உங்களுக்கு பதிய வைக்கிறோம். அதனால் இந்த வகையிலையும் நீங்கள் வந்து பொருளாதாரத்தை வந்து நீங்கள் சிக்கனம் பண்ண வேண்டும். நீங்கள் சிக்கனம் பண்ணுகிறோங்கிற பேரில் வீட்டில் கொடுத்து சிக்கனம் பண்ண சொன்னீங்கன்னு வைங்க, அது நடக்காது. இந்த பொருளாதாரத்தை தாறுமாறு அனுப்புகிற காரணத்தினால தான் இங்கே உழைக்கிறவனுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும், பெண்களுக்கு தெரியாது. வீட்டில் இருக்கிற தாயாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி, பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இதனுடைய வழி தெரியாது. குறிப்பாக பெண்களுக்கு வந்து பொருளாதாரத்தினுடைய அந்த வழி தெரியாது. ஏன், அவங்க கஷ்டப்படுவதை சிரமப்பட்டு அவங்க சம்பாதிப்பது கிடையாது. வீட்டில் இருக்கவங்களுக்கு பணம் வந்து விடுகிறது. நம்ம இந்த 5000 ரூபா சம்பளத்துக்காக வேண்டி வெயிலில் அடிமை சேவகம் செய்கிறது, அரபுகள்கிட்ட திட்டு வாங்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்துவதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. அதனால் என்ன செய்வாங்க, நீங்கள் அதிகமாக அனுப்புகிற பணத்தை சேமித்து என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து அந்த காது குத்துறதுக்கு இவ்வளோ செலவாயிடுச்சு, சுண்ணத்து பண்ணதுக்கு எல்லாம் சரியாக போச்சு, கல்யாணத்தில் எல்லாம் செலவாகி போச்சு, பந்தல் போட்டது இவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி ஊதாரித்தனம் உலகத்துக்காக வாழ்கிற பேரில் வந்து நாசமாக்கி விடுவார்கள். நாசமாக்கி கொண்டு இருக்கிறார்கள், நிறைய குடும்பங்களில் பார்க்குறோம். அதனால் உனக்கு தேவையானது வாங்கி, நான் வந்தது வந்து சொகுசாக வாழ்கிறதுக்கு வரல, தொடர்ச்சியாக என்னையும் உன்னையும் முன்னேற்றி கொள்வதற்கு தான் வருகிறேன் என்கிற அடிப்படையில் என்ன செய்ய நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அதிகமான பணத்தை அனுப்பி அதுவே அந்த அவர்களை சீரழித்திருப்பதற்கும் நம்ம நிறைய ஆதாரங்களை பார்க்குறோம். அதிகமான பணத்தை அனுப்பும் பொழுது தான் இது ஒரு பக்கம் நமக்கு பொருளாதார ரீதியாகவும் ஒரு கேடு ஏற்பட்டு வருகிறது. ரெண்டாவது சீரழிவுகள், இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இப்போ நகரங்களை போய் சுற்றி பார்ப்பது, அது மாதிரியான பலவிதமான தவறுகள் ஏற்படுவதற்கெல்லாம் கூட நம்ம வந்து கணக்கிட்டு பொருளாதாரத்தை அனுப்பாது ஒரு காரணமாக இருக்குது. கணக்கு போட்டு அனுப்பணும் என்று சொன்னால் அவர்களுக்கு வேறு சிந்தனைகள், வேறு மாதிரியான சிந்தனை வராது. இதில் தான் வாழணும், அவனுக்கு கொடுக்கணும், இவனுக்கு கொடுக்கணும், அந்த அப்படிங்கிற ஒரு நிலைமையை அவர்கள் புரியாமல் வாழ்வார்களே. ஆனால் என்ன, எதுக்கு வேணாலும் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்க, மேற்கொண்டு என்கிட்ட 10,000 ரூபா மிச்சம் இருக்கும் என்கிற நிலைமையில் நீங்கள் குடும்பத்தை விட்டீர்களே. ஆனால் நான் எல்லா குடும்பத்துக்கும் சொல்லலை, ஆனால் சில குடும்பங்களில் இப்படி நடக்கும் என்று சொன்னால் எல்லோரும் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த சில குடும்பம் எது நமக்கு என்ன தெரியும். அப்போ சில குடும்பங்களில் இப்படிலாம் நடக்கும் என்று நம்ம கண்ணால் பார்த்தோம் என்று சொன்னால் அனைவருமே என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக. பொருளாதாரத்தை அதிகமாக அனுப்புவதனால் நம்முடைய சேமிப்பை இழந்து விடுகிறோம். திரும்ப திரும்ப கடைசியில் கிழவனாகிற வரைக்கும் திருப்பி அங்கே தான் என்ன செய்யணும், போய்கொண்டே இருக்க வேண்டும். கடைசியில் ஒரு தீர்வோ ஒரு சொத்து பத்து சேர்த்து கொண்டதாகவோ ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தொழில் அதிபர்களாக வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து தொழில் அதிபர்களாக எத்தனை பேர் நம்ம மாறி இருக்கிறோம், ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடியவர்களாக எத்தனை பேர் மாறி இருக்கிறோம், பெரிய கோடீஸ்வரர்களாக லட்சாதிபதிகளாக எத்தனை பேர் நீங்கள் மாறி இருக்கிறீங்க. ஒன்றும் கிடையாது. சில பேர் பெரிய அளவு படித்தவன், 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறவன் விதிவிலக்காக இருப்பான். அதில் கூட மற்ற சமுதாயத்தில் ஒப்பிடும்போது இவன் கீழே தான் கிடப்பான். வேறு சமுதாயத்தில் உள்ளவன் 1 லட்சம் ரூபாய் சம்பாதித்தால் எப்படி இருப்பானோ அப்படி நம்ம சமுதாயத்தில் உள்ளவன் இருக்க மாட்டான். அப்போ அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், பொருளாதாரத்தை வந்து ஒரு அளவுக்குத்தான் நீங்கள் என்ன செய்யணும், குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும். மற்ற அனைத்தையுமே சேமித்து வைத்து கொண்டு ஒரு தடவை வந்தீங்கன்னு சொன்னால் மறுபடி போகவே கூடாது என்கிற ஒரு சங்கற்பத்தை நீங்கள் எடுத்தால் உங்களுடைய இளமையை அனுபவிக்க முடியும், உள்நாட்டில் இருக்க முடியும், எல்லோரும் பெறக்கூடிய அந்த இன்பத்தை நீங்கள் பெற முடியும், உங்கள் மனைவி மக்களை கண்காணிக்க முடியும், மன உளைச்சல்லேருந்து நீங்கள் விடுபட முடியும். இங்கே அங்கே மனையை விட்டு நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு மன உளைச்சலில் கவலைப்பட்டுட்டு இருக்கிறோமே, அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியும். இதை வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கவனிக்க வேண்டியவர்கள் முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த அடிமை வாழ்க்கை இதோடு போதும்,
என் பிள்ளைய நாங்கள் வர விட மாட்டேன்டாவது குறைஞ்சபட்சம் எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு தகுந்த ஒரு தொழில் உண்டாக்குனா தானே பிள்ளைய அனுப்பாமல் இருக்க முடியும். நான் பட்ட மாதிரி என் பிள்ளைகளையும் கொண்டாந்து இந்த மாதிரி இன்னொரு நாட்டில் சுதந்திரம் இல்லாத ஒரு நாட்டில் கொண்டாந்து நான் விட மாட்டேன். உங்கள் வாப்பாவும் அரபு நாடு, உங்கள் தாத்தாவும் அரபு நாடு, நீங்களும் அரபு நாடுன்னு போய்கிட்டு இருந்தா என்ன அந்த அரபு நாட்டுக்கு வந்து என்னத்தை கண்டுட்டீங்க? கணக்கு பண்ணி பார்த்தா ஒன்றும் மிஞ்சாது. கணக்கு பண்ணி பார்த்தோம்னா என்ன இல்லை, இங்கே உட்காந்துக்கிட்டு 5000 ரூபா சம்பளம் வாங்குறவன்ட்டையாவது கையில் 4 காசு இருக்குது, அங்கே உட்காந்து 20,000 ரூபா அனுப்புகிறவன்ட்ட அவன் குடும்பத்தில் கேட்டால் கடன் தான் மிச்சமாக இருக்கிறது. அப்போ இது ஒரு வாழ்க்கையா? எந்த ஒரு சமுதாயமாவது இப்படி ஒரு கேணத்தனமாக நடந்து நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? எந்த ஒரு சமுதாயமாவது இவ்வளோ இவ்வளவு சம்பாதித்து ஒன்றும் இல்லாமல் திருப்பி அங்கே போய்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமையை வேறு சமுதாயத்தில் நீங்கள் காணவே முடியாது. அவன் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கிறான். நமக்கு எல்லாம் பறக்க செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்கிறோம். இதை நீங்கள் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதாரம் முதல்ல வெளிநாட்டில் கடல் கடந்து வந்தவர்கள் அதை புரிந்து கொள்ளணும் முதலாவது. இரண்டாவதாக அங்கேருந்து பொருளாதாரத்தை அதிகமாக சம்பாதிக்கிறாங்க சில பேர் இந்த மாதிரி ஒரு 20,000 25,000 அந்த மாதிரி அளவில் சம்பாதிக்கிறார்கள். சில பேர் ஒரு லட்சம் 2 லட்சம் 50,000 அந்த மாதிரி மாதத்துக்கு அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் உள்நாட்டில் என்ன செய்கிறாங்கன்னா சொத்துக்களை வாங்கி போடுறாங்க. சொத்துக்களை வாங்கி போடும் பொழுது அந்த சொத்துக்களை அவங்களுடைய மனைவிமார்கள் பேரில் வாங்குறாங்க. நம்முடைய மனைவிமார்கள் தான் நம்முடைய நம்பிக்கைக்குரியவர்கள் தான் என்றாலும் அவங்க நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பது எது வரைக்கும் இருப்பார்கள் என்று கேட்டால், உங்களை அவர்கள் சார்ந்து இருக்கிற வரைக்கும் தான் இருப்பார்கள். உங்களைத்தான் அவர்கள் சார்ந்திருக்கிறார்கள் என்கிற நிலையில் வைத்திருந்தால்தான் அந்த நம்பிக்கைக்குரியவர்களாகவே அவர்கள் தொடர்வார்கள். அதிகமான பேர் உங்களுடைய பிடியை விட்டுட்டீங்க என்று சொன்னால், அவர்களை நீங்கள் சார்ந்து நிற்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிட்டது என்று சொன்னால், அது பயங்கரமான பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். எதுக்காக வேண்டி அங்கேருந்து கஷ்டப்பட்டுட்டு நீங்கள் வீடு வாங்குறீங்க, வாசம் வாங்குறீங்க, எல்லாத்தையும் பொண்டாட்டி பேரில் வாங்குறீங்க. ஒரு வெளிநாட்டில் இருந்து கொண்டே நீங்கள் சொத்து வாங்குறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அந்த மாதிரி எல்லாம் செய்யாமல் என்ன பண்ணுறீங்க? மனைவி மக்கள் பேரில் உங்களோட சொத்துக்களை வாங்கி வைத்தீர்களே, ஆனால் அவங்க கையில் புடி போன பிறகு அவர்களை உங்களுக்கு கண்டிக்க முடிவதில்லை, அவங்களுடைய தவறை சுட்டி காட்ட முடிவதில்லை. சில குடும்பங்களில் இந்த சொத்து கையில் இருக்கிற காரணத்தினாலேயே கணவனை வேணாம் என்று சொல்லிவிட்டு சொத்தோட அவர்கள் போய்விடுகிற காட்சியெல்லாம் கூட நம்ம அடிக்கடி கேள்விப்படுகிறோம். எதற்காக இப்படி ஏமாந்து போகணும்? அப்படி மார்க்கத்தில் சொல்லப்படலையே. உணவு உடை கொடுங்க, புடிய கையில் வச்சுக்கிறேன்னு. பெத்த அப்பனாக இருந்தாலும் புள்ள பேரில் எழுதி வச்சுட்டா பிள்ளையை தெருவில் விட்டுருவான். சொந்த தகப்பனாக இருந்தால் கூட அவனுடைய சொத்துக்களை பிள்ளையின் பேரில் எழுதிட்டான்னு வைங்க, அதுக்கப்புறம் அந்த அப்பனுக்கு மரியாதை இருக்காது. சந்தியில் போட்டுருவான், வராந்தாவில் போட்டுருவான். அந்த மாதிரி போட்டு என்ன செய்வான்? எப்போ இந்த கிழமை சாவுவாங்கிற மாதிரி நடக்கிறான். இதுதான் மனிதனுடைய இயல்பு. அப்போ நம்முடைய வீடு நம்முடைய இப்படி நம்ம ஊத்துக்கு பிறகுதான் சொத்துக்கள் யாருக்கும் போக வேண்டும். உயிரோடு இருக்கிற வரைக்கும் எதை தான தர்மத்துக்கு கொடுக்குறீங்களா கொடுங்க, எதை தொழில்துறை செய்கிறதுக்கு பையன் கேட்குறான்னா கொடுங்க. அப்படி இல்லாமல் உங்கள் கையில் அந்த புடி இல்லை என்று சொன்னால் கண்டிக்கவே முடியாது. எந்த தவறையும் நம்ம கேட்கவும் முடியாது. கட்டுப்படமா போய வேலையை பார்த்துக்கிட்டு உன்னைய விட்டு நான் வெளியேற்றிடுவேன், வீடு என் பேரில் இருக்குது. எத்தனை சம்பவங்களை கேள்விப்படுகிறோம். அப்போ நீங்கள் எவ்வளவு தான் காதல் வைத்திருந்தாலும், மனைவி மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும், பாசம் வச்சுருந்தாலும் அதை நீங்கள் குறைக்க வேணாம். புடியை விட்டுறக்கூடாது. புடியை மனசில் உள்ளது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நீங்கள் காதல் வைத்திருக்கிற மாதிரி உங்கள் மனைவி வைத்திருப்பார்கள்னா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்க உங்களை அப்படி நினைக்கிறாங்க. உள்ளத்தில் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும். அதனால் நம்ம என்ன செய்யணும்? அறிவுபூர்வமாக தேவைக்கு வாங்கி, எனக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, எனக்கு சில திட்டங்கள் இருக்கிறது, அதனால் எல்லாத்தையும் தர முடியாது என்று தெளிவாக சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தை பிள்ளைக்காக இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டு நீங்கள் பிள்ளைக்கு எழுதுறதா இருந்தாலும் சரி, தேவை இதை தொழில் பண்ண போகிறான் நம்ம பையன் செய்வான்டா அப்படி கொடுக்குற விஷயம் வேறு. மிதமிஞ்சி இருக்கிறத கொடுக்குறது எழுதி அந்த பிள்ளைக்கு ஒரு வீடு, இந்த பிள்ளைக்கு ஒரு வீடு, இந்த பொம்பளை பிள்ளைக்கு அதை கொடுத்துட்டேன், இந்த பொண்டாட்டிக்கு இதை கொடுத்துட்டேன், உனக்கு என்ன எனக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன ஆகும்? 50 வயசில் தெருவில் நிற்க வேண்டியதுதான். அப்புறமே சம்பாதிக்க முடியுமா? அது இல்லாட்டி சோறு கூட கிடைக்காது, மரியாதையும் கிடைக்காது. இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிற பெரிய பெரிய கோடீஸ்வரோட்டு தாய்மார்கள்லாம் 3 பேர் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? வசதிகள்லாம் இருக்கும், கை விட்டுருவான். ஏன்? புடியை விட்டுட்டாங்க. அவங்கெல்லாம் புடியை விட்டார்கள் என்று சொன்னால் அது நமக்கு பெரிய பின் விளைவை ஏற்படுத்திவிடும். அதனால் அந்த சொத்து பத்துகள் எதுவாக வாங்கிறதா இருந்தாலும்
நீங்கள் உங்களுக்கு பெயரில் வைத்து நீங்கள் வாங்கி கொள்ளுங்க. உங்கள் கையில் உங்களுக்கு பிறகு அவங்களுக்கு தானே போக போகுது. அவங்க பேரில் எழுதி கொடுத்தா தான் போகணும். அல்லாஹ் தான் பங்கு வைக்கிற சட்டத்தை தந்திருக்கிறான்ல. அல்லாஹ் வந்து யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கும் என்ற ஒரு சட்டத்தை தந்திருக்கும் பொழுது நீங்கள் எதுக்கு அதற்காக அலட்டி கொள்கிறீர்கள்? அப்போ பொருளாதாரத்தை அதிகமாக சேகரித்து சொத்து வாங்க நினைப்பீர்களேயானால் இந்த மாதிரி என்ன செய்யணும்? நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் பேரில் மட்டும்தான் சொத்துக்களை வாங்க வேண்டும். வேற வாப்பா பையன் சம்பாரிச்சாலும் வாப்பா பேரில் வாங்காத, வாப்பா சம்பாரிச்சாலும் பையன் பேரில் வாங்காத, அண்ணன் சம்பாரிச்சாலும் தம்பி பேரில் வாங்காத. நம்ம ஜமாத்துக்கு வரக்கூடிய பஞ்சாயத்தில் காவாசி, காசு சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்தில் காவாசி அண்ணனை நம்பி தம்பி அனுப்புனா, தம்பியை நம்பி அண்ணன் அனுப்புனா இவன் ஏமாற்றிக்கிட்டான், எல்லாத்தையும் அவன் பேரில் எழுதிக்கிட்டாங்கிற பஞ்சாயத்து அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறது. அப்போ நீங்கள் வாட்டுக்கு அங்கே அண்ணங்க சம்பாதிப்பார், தம்பி இங்கே இருப்பார், தம்பிக்கு அனுப்பி வாங்க சொல்கிறது. அவன் தான் பேருக்கு வாங்கிக்கிடுவான். நான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறலாம் சிக்கல் இருக்குது, நான் என் பேரில் வாங்கிக்கிறேன், வந்தவொன்னு மாற்றிக்கிடுவோம்மா. அதோடு முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் என்ன இல்லை, ஒன்றும் முடியாது. அதுக்கு அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் சரி தான். பொருளாதாரத்தை புடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் கையில் தான் வைத்திருக்க வேண்டுமே தவிர, மூத்துக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய சட்டப்படி பிரித்து கொடுக்க வேண்டுமே தவிர, இப்படி கொடுத்தால் நீங்கள் தாயகத்திலிருந்து அங்கிருந்து தாயகத்துக்கு வரும் பொழுது நீங்கள் வந்து எண்ணி பார்க்க முடியாத சிரமத்தை அடைவீர்கள் என்பதை இரண்டாவதாக நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒன்று. மூணாவதாக நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவங்களுடைய சில பேர் சேமிக்கிறார்கள். சில பேர் ஓரளவுக்கு அதிகமாக சம்பாத்தியம் வரும் பொழுது சேமித்து அங்கே இருந்து கொண்டே இங்கே சில பேரை நம்பி அதை வாங்கிறது இதை வாங்கிறது அந்த மாதிரியான அவங்க பேரில் வாங்கிறதாக சொல்லி என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் அங்கிருந்து பணங்களை அனுப்பி எதுலையாவது சேர்வது, எதுலையாவது முதலீடு செய்ய சொல்வது, இந்த மாதிரி எல்லாம் நண்பர்களை வேண்டியவங்களை நம்பி பணத்தை ஒப்படைக்கிறார்கள். தர்கா வழிபாட்டை தரைமட்டமாக்கக்கூடிய வகையில் அடுக்கடுக்கான குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களுடன் ரமலான் மாதம் முழுவதும் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய தொடர் சொற்பொழிவு தவறான வாதங்களும் தக்க பதில்களும் 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய சிடி டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. ஒப்படைச்சா என்ன செய்யறான், இங்கே நடத்துகிற அவன் சொந்த பந்தங்களை இப்படி ஏமாத்துறாங்க, மற்றவன் எப்படி இருப்பான்? அப்போ அங்கே இருந்து கொண்டு நீங்கள் சொத்துக்களை வாங்கினா, எனக்கு ஒரு இடம் வாங்கணும், சொத்து வாங்கணும்னா என்ன செய்வான், ஒரு காட்டில் ஒரு இடத்த வாங்கி போட்டுட்டு 10 லட்ச ரூபாய்க்கு உள்ள ஒரு இடத்த என்ன செய்வான், 1 கோடி ரூபான்னு சொல்லுவான். சென்னையில் அந்த ரேட்டு இருக்கலாம், கிராமத்தில் அந்த ரேட்டு இருக்காது. கிராமத்தில் வாங்கிட்டு சென்னை ரேட்டு சொல்லுவான். நீ வந்து பாருங்கள் 2 வருஷத்தில் எப்படி டெவலப் ஆகுதுன்னு பாருங்கம்மா. இப்படியெல்லாம் நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்குறோம். வரும்போது வாங்க வேண்டியது தானே, பெண் அவசரம் பணத்தை வச்சுக்கிறங்க, வரும்போது அப்போ என்ன இருக்குது அதை வாங்கிக்கிற வேண்டியது தானே. யாரையும் நம்பி எதுக்கு பணத்தை அனுப்புறீங்க? ரொம்ப நம்பிக்கையான அசத், ரொம்ப நம்பிக்கையான ஆள் அவர், ரொம்ப நம்பிக்கையான தௌஹீத் ஜமாத், அவருக்கு மாவட்ட தலைவராக இருக்கார், இவர் மாநில தலைவராக இருக்கார், அவருக்கு அனுப்பி வைப்போம், நீங்கள் சேமித்து வச்சுக்கிறங்க, நான் வந்தவனை வாங்கிக்கிறேன், இப்படி சொல்லி ஏமாந்துட்டு நம்மள்ட்ட பஞ்சாயத்து வருது நிறைய. உங்களை மார்க்கத்தில் அப்படி கொடுக்க சொல்லுது அவங்கள. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கிறங்க, வரும்போது கொண்டு வாங்க. எத்தனையோ வழிகள் இருக்குது பொருளை பாதுகாத்து கொள்வதற்கு. இப்படி நம்பி ஏமாறக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இந்த வேறு சமுதாயத்தில் செய்ய மாட்டேங்கிறாங்க. நம்ம சமுதாயத்தில் தான் இந்த கூறுகட்ட தன்மைகள் எல்லாம் இருக்கு. ஏன் அவன் தௌஹீதுன்றவுடனே அப்படி அவர் கரெக்டாக இருப்பார், தௌஹீதுண்டா கரெக்டாக தான் இருப்பான். அவன் தௌஹீதுங்கிறவன் நடிச்சான்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? தௌஹீதுக்காரனா இல்லாமல் இருந்துக்கிட்டு தௌஹீதுக்காரன் வேஷம் போட்டிருந்தாண்டா உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? அப்போ தௌஹீதுக்காரங்கிற ஒரு பார்வையை வைத்து கொண்டு ஏமாந்து போகிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். யாரையும் நம்பி உங்களுடைய பொருளாதாரத்தை அனுப்பி விடாதீர்கள். சொந்த பந்தத்து பேரெலாம் எழுதி வைத்து விடாதீர்கள். உங்கள் பொசிஷன் யாரை அப்போ என்னைய கூட நம்பி நீங்கள் தரக்கூடாது. அதான் சரியான ஒரு முஸ்லீமுடைய நிலைப்பாடு. என்ன, நீ தான் உனக்கு விசுவாசமாக இருப்பியே தவிர உனக்கு நான் விசுவாசமாக இருப்பேன்னு சொல்ல முடியாது. நானும் மாறிடுவேன். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் மனிதன் என்ன செய்கிறவன் மாறக்கூடியவனாக இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் நீங்கள் என்ன செய்யணும், கூடுதலாக கவனமாக இருக்க வேண்டும். பொருளை ஈட்ட வேண்டும், செலவை குறைக்க வேண்டும், சேமித்து வைக்க வேண்டும். எந்த பொருளை நீங்கள் வாங்குவதாக இருந்தாலும், எந்த சொத்தை வாங்குவதாக இருந்தாலும் அதனுடைய உரிமையாளராக நீங்கள் இருக்க வேண்டும். இதெல்லாம் இதை மட்டும் திட்டம் போட்டுக்கொண்டு தாயகத்துக்கு நீங்கள் வந்தால் ஒரு 5 வருஷம் இருந்துட்டு வந்தீங்கன்னு வைங்க, குறைச்சி பார்த்தாலும் 10 லட்ச ரூபா நம்ம கையில் இருக்கலாம். குறைச்சி பார்த்தாலும் ஒரு 6-7 லட்ச ரூபா கையில் இருக்கலாம்.
இந்த 7 லட்சம் ரூபாயும் வைத்து நம்மளும் சேர்ந்து உழைத்து, அப்போ நம்ம ஒரு பக்கம் உழைத்து இதை ஒரு பக்கம் முதலீடு செய்து இப்படி ஏதாவது செஞ்சோம் என்று சொன்னால் உங்களுக்கு இவ்வளோ காலம் நீங்கள் அங்கேருந்து சம்பாதித்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே நம்ம நாட்டில் சம்பாதிக்க முடியும். பல வழிமுறைகள் இருக்கிறது என்பதை என்ன செய்யணும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்டத்திலையும் ஒருவரையும் மார்க்கத்தில் அப்படி இல்லை. சஹாபாக்களுக்கு காலத்தில் என்ன செய்கிறது, நீங்கள் கொடுத்தா ஒரு ரிஹான் அடைமானத்தை வாங்கி கொள்ளுங்கள், ஒரு அடமானம் கிடைக்காட்டி என்ன செய்யுங்க, ரிஹான் எழுதி வைத்து கொள்ளுங்கள், எல்லாம் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அப்போ எழுத்து மூலமான ரெக்கார்டு பத்திரம் எழுத்துட்டுன்னா ஒவ்வொரு காலத்துலையும் எப்படி கிளைம் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். அந்த காலத்தில் சும்மா எழுதினாலே கிளைம் பண்ணிக்கலாம். இந்த காலத்தில் கிளைம் பண்ணுறதா இருந்தால் ஸ்டாம்ப் பேப்பரில் அதுக்குரிய முறை பிரகாரம் என்ன செய்யணும், அந்த மாதிரி பத்திரத்தின் அடிப்படையில் தான் சில கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளணுமே தவிர ஏமாந்து போயிடக்கூடாது. அதுதான் மார்க்கத்தில் அதே ஒரு கட்டளையாக இடுகிறது. இது வெளிநாட்டில் உள்ளவர்கள் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம், பொருளாதார விஷயம். இரண்டாவதாக, வெளிநாட்டிற்கு வரக்கூடியவர்கள் தங்களுடைய குடும்பத்தாரை பற்றி அக்கறை செலுத்த வேண்டும். குடும்பத்தாருடைய நலனில் அக்கறை செலுத்த வேண்டும். அவங்களுடைய ஒழுக்கத்திலையும் பாதுகாப்புலையும் அக்கறை செலுத்த வேண்டும். அவங்களுக்கு எது நல்லது என்பதை நம்ம தீர்மானிக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நம்ம என்ன நடைமுறையில் பார்க்குறோம் என்று கேட்டால், வெளிநாட்டிற்கு ஒருவர் சம்பாதிக்க போய்விட்டார்னு சொன்னால் அவருடைய மனைவி அவங்களுடைய தாய் வீட்டிற்கு செல்லக்கூடிய அனுப்பக்கூடிய அங்கே போய் இருந்து கொள்ளக்கூடிய நிலைமையை பரவலாக பல மாவட்டங்களில் நம்ம பார்க்கிறோம். அப்போ நான் வெளிநாட்டுக்கு போய்விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய மனைவி அவளுடைய தாய் வீட்டிலேயே இருந்து கொள்வது என்கிற ஒரு நடைமுறை, இது அறிவுக்கு உகந்ததா, இது நல்லதா, இது பாதுகாப்பானதா? காலம் கெட்டு கிடக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இது மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் அது சமூகத்துக்கு நன்மை தருமா? உடைச்சி பேசுகிற நீ வருத்தப்பட்டாலும் சரி, என்ன உண்மையோ அதைத்தான் நம்ம உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்போ என்ன நடக்கிறது, பொதுவாக இன்னைக்கு காலம் யாரையும் தடுமாற செய்யக்கூடிய வகையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்கெல்லாம் தடுமாறி தடம் புரளக்கூடிய வகையில் தான் உலகம் சுழண்டு கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு பெண்ணு அவளுடைய மாமியார் வீட்டில் இருப்பாளே ஆனால் தான் மாமியார் தான் கண்காணிக்கக்கூடியவளாக இருப்பாள். உங்களுடைய ஆண்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய தாயார்கள் தான் வீட்டுக்கு வந்த மருமகளை அவள் சரியாக இருக்கிறாளா என்று ஒரு ஆசிரியருடைய கண்டிப்போடு அவங்க என்ன செய்வாங்க, கண்காணிப்பார்கள். எங்கே போனா, எத்தனை மணிக்கு வர்றா, ஏன் போனா, எதுக்கு வர்றா என்கிறதையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். என்னென்ன மாற்றங்கள் தென்படுகிறது என்பதை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். செல்ஃபோனில் எதுக்கு இவ்வளவு நேரம் பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் அவங்க பொதுவாக மாமியாருக்கு தன்மைன்னு ஒன்று இருக்கிற போலீஸ் தன்மை, அந்த மாமியாருக்கு இயல்பாக அந்த போலீஸ் தன்மைன்னு ஒன்று இருக்கிற காரணத்தினால் அவங்க சிறப்பாக என்ன செய்வாங்க, அதை கூடுதலாகவே கவனிப்பார்கள். நம்ம சொல்லி கொடுப்பதை விட அதிகமாக கவனிப்பார்கள். அவங்க இருக்கிறார்கள் என்கிற அந்த உணர்வு கெட்ட ஒரு பெண்ணையும் தவறான வழிக்கு போவதை விட்டு தடுக்கும். மாமியார் இருக்கிறாங்க, கணவனுடைய அக்கா இருக்கிறா, கணவனுடைய தங்கச்சி இருக்கிறாள், அவள் ஏதாவது நம்ம தப்பு தவறாக போய் பார்த்துட்டான்னா நடக்கிறது வேறையாகிவிடும் என்கிற மாதிரியான ஒரு அச்ச உணர்வு. அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்கள் ஒழுங்காக நடந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் மனுஷனுக்கு பயந்து நடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால் அது யார் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால் அதை இந்த மாமியாருங்கிற ஒரு போலீஸ் கண்காணிக்கும். அப்போ எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நாம் ஊரில் இருக்கும் பொழுது வேண்டால் சில நாட்களுக்கு தாய் வீட்டுக்கு அனுப்பலாம், குழந்தையை பெற்றெடுப்பதற்காக வேண்டி தாய் வீட்டுக்கு அனுப்பலாம். ஏன்னா அந்த தேவையான வசதிகளை மாமியாரை விட தாய் தான் செய்து கொடுப்பார்கள். அதனுடைய செலவை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், அதெல்லாம் பரவாயில்லை. 5 வருஷம் தான் 5 வருஷம், 3 வருஷம்னா 3 வருஷம், 1 மாதம் இங்கே 1 மாதம் அங்கே, இப்படியெல்லாம் பல மாதங்கள் பல வருடங்களே அவங்க தாய் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம். ஒரு தாய் தன்னுடைய மகளை இந்த மாதிரிலாம் கண்காணிப்பாளா? மாமியார் கண்காணிக்கிறாள அந்த மாதிரி கண்காணிப்பாளா? ஒரு தப்பு தவறாக இருந்து விட்டால் அதை மருமகனுக்கு ஃபோன் பண்ணி என் முக சரியா இல்லைன்னு சொல்லுவாளா? அது கண்டிப்பாளா? அல்லது கைமையுமாக சில தவறுகள் நடந்து விட்டால் கூட அதை மறைக்குவாளா? அல்லது மருமகன் டெஸ்ட் போட்டு சொல்லி மகளுடைய வாழ்க்கையை வீணாக்குவாளா? அப்போ நம்ம என்ன விளங்க மாட்டேங்கிறோம், பொம்பளை கேட்பாங்க இப்படித்தான் இருக்கணும்,
எங்கள் வீட்டில் தான் இருக்கணும். அப்போ ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல இல்லை என்றால் உங்கள் இடத்துல இருந்து யார் வந்து அதை கண்காணிப்பார்கள்? அவங்கள்ட்ட தானே இருக்கணும். உங்கள் இடத்துல உங்கள் தாய் இருக்க முடியும், உங்களுடைய தகப்பன் இருக்க முடியும், உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்க முடியும். அப்போ நம்ம பரவலாக பார்க்கக்கூடிய பலவீனம் என்னவென்று சொன்னால், இந்த மாதிரி வந்து அவங்கள தாய் வீட்டுக்கு அனுப்பின பிறகு இந்த தாய் வீட்டுக்கு போகிறது என்பது தான் பல சீரழிவுகளுக்கும் பல சீர்கேடு. தாய்மார்களே வந்து சில தவறுகள் தெரிந்து அவங்க வந்து என்ன செய்யறதில்ல, கண்டு காணாமல் உடந்தையாக இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் நமக்கு இன்னைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இது மார்க்கம் சொல்லித்தரல. ஏன்? நீங்கள் தானே பொறுப்பாளி. ஒரு கணவன் வந்து யாருக்கு, அவன் தானே மனைவிக்கு பொறுப்பாளியாக இருக்கிறான். அப்போ அவனுடைய மனைவிக்கு அவன் பொறுப்பாளியாக இருக்கும்போது பொறுப்பை தட்டி கழிக்கிற விதமாக என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, மாமியா கொடுமையாக இருக்கு, நான் வந்து சரி பண்ணிக்கிறேன், அங்கே தான் நீ இருக்கணும், எங்கள் வீட்டில் தான் நீ இருக்கணும் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தால்தான் உங்களுடைய குடும்ப அம்புசக்கும் அகலிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்தை விட்டு காத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான். உங்களை மட்டும் காத்துக்கிற சொல்லலை, உங்களையும் காத்துக்கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தாரையும் காத்துக்கொள்ளுங்கள். அங்கே இருந்து எப்படி காப்பீங்க? இங்கே இருந்து காத்துக்கொள்வீங்க. அங்கே இருந்து காக்கிறதா எப்படி தான் காக்க முடியும்? உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய பொறுப்பில் தான் உங்கள் மனைவிமார்கள் இருக்க வைக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவருடைய கண்ட்ரோலில் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் ஒரு மாணவனுடைய நிலையில் இருந்து அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் சரியாக அமைத்துக் கொள்வார்கள். இல்லை என்று சொன்னால் நல்லவர்களும் கூட இந்த சந்தர்ப்பங்கள், யாரும் கேட்காத ஒரு நிலைங்கிற ஒரு சந்தர்ப்பங்கள் அவங்கள வந்து கெட்டவர்களாக மாற்றி விடும் என்பதையும் நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இதை ஒரு பாடமாக கற்று நீங்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் உங்களுடைய வீடுகளில் உங்கள் மனைவிகளை இருக்க வைத்து பாருங்கள். இன்னைக்கு நாட்டில் நீங்கள் கேள்விப்படக்கூடிய பஞ்சாயத்தில் 95% அடிபட்டு போய்விடும். ஊர் உலகம்லாம் ஜமாத்தில் உங்களை கண்காணிக்காது. ஊர் கட்டுப்பாடு போடுறான். என்னத்தை நீ கட்டுப்பாடு போடுறது? ஒரு தாய் ஒரு மகளுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய எந்த கட்டுப்பாடாக நிற்குமா? ஊர் கட்டுப்பாடு, உலக கட்டுப்பாடெல்லாம் சல்லி காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. நோட்டீஸ் அடிப்பது, அதை பயான், தெருமுனை பயான் வைக்க போகிறோம், பயான்லாம் வைங்க. அதெல்லாம் இரையச்சம் உடையவர்களுக்கு. இரையச்சம் இல்லைன்னு முடிவெடுத்துட்டு எப்படி வேணாலும் போகலாம்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பயன் தருமா? ஃபதக்கிர் இப்போ இன்னதிக்கிறா தம்பவுல் முமினின், அறிவுரை சொல்லு. மூமின்களுக்கு தான் அறிவுரைகள் பயன் தரும், எல்லாருக்கும் பயன் தராது. அப்போ அறிவுரைகள் தேவை என்பது அது ஒரு வகை. அதெல்லாம் சிலிப்பாயிடுறவங்க, திடீர்னு ஒரு சந்தர்ப்ப வசத்தால் தவறு செய்யக்கூடியவர்களுக்கு தான் அறிவுரை பயன் தரும். அதுவே இயல்பாகி போனவர்களுக்கு அறிவுரை பயன் தருமா? அறிவுரை பயன் தராது. அவங்களுக்கு என்ன இருக்கணும்? கண்காணிப்புகளும் எச்சரிக்கைகளும் காவலும் கட்டுப்பாடுகளும் தான் அவர்களை சரியான பாதையில் கொண்டு செல்லும் என்பதை இரண்டாவதாக நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். சில ஊர்களில் பார்க்குறோம், ஆச்சரியமாக இருக்கு. பேருந்தில் போகும் பொழுது, கார்களில் போகும் பொழுது ஒரு ஊரை கடந்து சென்றால் ஊருக்கு வெளியில் அங்கே ஒரு வீடு, அங்கேருந்து ஒரு 400 மீட்டருக்கு அப்புறம் அங்கே ஒரு வீடு, ஒரு 100 மீட்டருக்கு அப்புறம் அங்கே ஒரு வீடு. அதாவது எக்ஸ்டென்ஷன் ஊருக்கு வெளியே பெரிய பெரிய பங்களாவை கட்டி அங்கே குடும்பத்தை வச்சுட்டு போயிடுறான். என்ன ஒரு அறிவு வேணாம்? அதாவது உன் மனைவியோடு நீ வாழும்போது காட்டில் கூட கொண்டு வச்சுக்க. மனைவியை மட்டும் வைத்து இருக்கக்கூடியவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஊருக்கு வெளியே இடத்த வாங்கி போட்டு அந்த இடத்துல பில்டிங்கை கட்டி மக்களை குடியேறாமல் தனிமையாக காட்டு பகுதிகளை மாதிரி இருக்கிற ரோட்டில் போயிட்டு இருந்தால் ஒத்த வீடுகளையாக பார்க்குறோம். இந்த ஒத்த வீடுகள்லாம் யாருடைய வீடுகள் என்று விசாரித்தோம்னா முஸ்லீம்களுடைய வீடுகள். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒத்தையாக இருக்கிறது தான் இருக்கிற ஆடுகளை தான் ஓனாய் சாப்பிடும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சேர்ந்து ஒட்டி தான் இருக்க வேண்டும். வீடுகள் வாய்ச்சாலும் குடியிருப்பதாக இருந்தாலும் அடுத்தடுத்த வீடுகளோடு ஒட்டி வாழ்ந்தால்தான் அது ஒரு சமூக பாதுகாப்பு கிடைக்கும். தனித்து விடப்பட்டால் இருக்கிற நல்லவர்களையும் கெடுத்து நாசமாக்கி விடும். இந்த வீடுகளை வாங்கிட்டீங்களா, கட்டி போட்டீங்களா, கட்டி கூட போட்டுருங்க. குடியிருக்கிறது என்பது எப்போ வரணும் என்று கேட்டால், நீங்கள் வந்த பிறகு வரணும். அது வரைக்கும் சொந்த வீடு இருந்தாலும் சரி, ஊருக்கு மத்தியில் வாடகை வீட்டை பிடிச்சி வைங்க. நன்மக்கள் வாழக்கூடிய தெருக்களுக்கு மத்தியில் வாடகை வீட்டை தான் பிடித்து வைக்க வேண்டும். இதை நம்ம என்ன செய்யணும்? இதையும் நம்ம ஒரு நாட்டில் பார்க்கக்கூடிய செய்திகளை நாங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் பல ஊர்களில் போகக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் எங்கள் கண்ணுக்கு தென்படக்கூடிய, மக்கள் பேசிக்கொள்ளக்கூடிய, விமர்சிக்கக்கூடிய செய்திகளை தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். அடுத்து என்னென்னு கேட்டால், தனி குடித்தனம் வைப்பது.
சில பேர் என்ன செய்கிறாங்க, தனி கொடுத்தனம் வைக்கலாம், மாமியாவுக்கும் மருமகளுக்கும் ஒத்து வரல, சேர்ந்தே வர ஒன்றா இருப்பதற்குள்ளே எல்லா முயற்சியும் பண்ணுங்க, அவள் அது ஒத்துக்கிறவ மாட்டேங்கிறாளா, குடும்ப வாழ்க்கை நரகமாக போயிருந்து தெரியுதா, தனியாக வைக்கலாம். எப்போ தனியாக வைக்கலான்னு கேட்டால் அதான் முக்கியம். எப்போ தனியாக வைக்கலாம்னு கேட்டால், நீங்கள் இங்கே இருந்தால், நீங்கள் தாயகத்தில் இருந்தால் தனியாக வைத்துக்கொண்டு தாயை கவனிக்க வேண்டிய தாயை கவனிச்சுக்கிட்டு, பொண்டாட்டியை கவனிக்க வேண்டியதில் பொண்டாட்டியை கவனிச்சுக்கிட்டு இருக்கலாமே தவிர, உடைமைப்பட்ட கணவன்மார்கள் வெளியூரில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் தனி குடித்தனமாக வைத்தீர்களேயானால், உங்கள் தாய் தந்தையோட அந்நியப்படுத்தி தனி குடித்தனமாக வைத்தீர்களேயானால், அது நல்லவர்களையும், அது காலம் அப்படி இருக்கிறது. ஏன், பலவிதமான இந்த செல்ஃபோன் தொடர்புகள் வந்த பிறகு, கேபிள் டிவி எல்லாம் வந்த பிறகு, இந்த டிஷ்ஷுகள் எல்லாம் சின்ன சின்ன டிஷ் மூலமாக சேனல்கள்லாம் வந்த பிறகு, நவீன பொருள்கள் கேஸ் என்றும் பால் என்றும் எல்லாமே வீடுகளுக்குள்ளே வந்து போகக்கூடிய ஆண்கள் வந்து செல்லக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் எல்லாம் இன்றைக்கு ஏற்பட்ட பிறகு எல்லாமே தேவையாக இருக்கிறது. அந்த ரிப்பேர் பண்ணணும், அந்த ரிப்பேர் பண்ணணும்னு எதுக்காக இருந்தாலும் ஆண்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பொழுது, கணவன் காவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தனியாக இருக்கலாம். கணவன் காவலுக்கு இல்லாத நேரத்தில் தனியாக இருந்து அந்த பெண்ணே ஒழுங்காக நடக்க விரும்பினா கூட, வரக்கூடியவன் எதையாவது செய்து கொலை கூட பண்ணிட்டு போயிடுவானே, அவங்கள கெடுத்து சீரழி சின்ன பண்ண வாங்கிட்டு கொலை பண்ணிட்டு கூட போயிடுவானே. 4 பேர் இருக்கிறது இப்படி செய்ய முடியுமா? அப்போ அந்த குடும்பங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வகையில் இல்லாமல் நம்ம என்ன செய்கிறோம், ஏன்னா உள்ள நுழையிறது கேட்க இயலாது. ஒரு சர்வீஸுக்கு வர்றான், ஒரு சேவைன்ற ஊரில் அங்கீகரித்து வச்சுருக்கிறீங்க இதை. அப்போ இந்த மாதிரி தனி குடித்தனம் என்பது உங்களுக்கு தேவை என்று பட்டாலும், நான் எப்போ துபையை சவுதியை முடிச்சுட்டு வருவேனோ அப்போ தான் அதை பற்றி பேசணும். அது வரைக்கும் தனியாக வைத்து உன்னை தனியாக வச்சு யார் கண்காணிப்பா? உனக்கு நான் பதில் சொல்லணும். உன்னுடைய விஷயமாக அல்லாஹ் என்னைய கேள்வி கேட்பான், அவனுக்கு நான் பதில் சொல்லணும் என்று சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணுமே தவிர, நீங்கள் வாட்டுக்கு அவங்க கேட்குறாங்கங்கிறதுக்காக வேண்டி அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒத்து வரல, நிம்மதியே இல்லை அப்படிங்கிறதுக்காக பணிந்தீர்களேயானால், அந்த பலவீனம் பயங்கரமான விளைவுகளை, சின்ன ஒரு விஷயத்திற்கு நீங்கள் பயந்து கொண்டு செஞ்சீர்களேயானால் பயங்கரமான விளைவுகளை நம்ம ஏற்படுத்த என்ன செய்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இது ஒரு இந்த தனி குடித்தனம்ங்கிற ஒரு மேட்டரை என்ன செய்யணும், நீங்கள் அடியோடு தவிர்த்து கொள்ள வேண்டும். அதில் வெளிநாட்டுக்கு வந்தவர்கள்ட்ட இன்னும் சில ஒரு தவறுகளை நம்ம கேள்விப்படுகிறோம். என்ன தவறுகள் என்று சொன்னால், அவங்க இப்போ கணவன் மனைவியெல்லாம் விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்களா, இந்த பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த தனிமை காரணமாக அவங்க சில தகாத செயல்களில் ஈடுபடக்கூடிய, அதாவது மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய வகையில் தகாத செயல் விச்சாரம் அளவுக்கு போக முடியாத நாடுகளில் இருக்கிறாங்க சில பேர். அப்படி போகக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாடுகளாக இருந்தால் அதுக்கும் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் நம்முடைய சம்பாதிக்க சென்ற இளைஞர்கள் இருப்பதை நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம். அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்களே ஒரு சுய இன்பம்ங்கிற பேரில் அவங்க உடல்களை கெடுத்து கொள்ளக்கூடியவர்களையும் நம்ம என்ன செய்கிறோம், கேள்விப்படுகிறோம். அது பற்றிய கேள்விகள் எல்லாம் வருகிற, இப்படி செய்யலாமா மார்க்கத்தில்ண்டு, ஏன்னா மனைவியோடு இல்லாத அந்த இழந்துட்டு வந்த காரணத்தினால அது செய்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் உட்காந்துக்கிட்டு செஞ்சீங்கன்னா ஏற்றுக்கவே முடியாதீங்க. அங்கே எல்லாம் இப்படி தூண்டிவிடக்கூடிய, வெளிப்படையாக தூண்டிவிடக்கூடிய அம்சங்கள் குறைவாகத்தான் இருக்கிறது. இங்கே தொப்புளை காட்டிக்கிட்டு நடக்கிறவ மாதிரி அங்கே ஒருத்திய நடக்க மாட்டா. அதே மாதிரி இந்த பெண்களுடைய உடைகள் மூலமாக நமக்கு ஒரு சலனத்தை ஏற்படுத்தக்கூடியதெல்லாம் அங்கே இல்லை. அங்கே நாசமாக போகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இவன் தேடி போய் உழுவுறான். இவனா வெட்டில் பூச்சிகள் விளக்கில் தேடி போய் உழுவுமே, அந்த மாதிரி என்ன பண்ணுறான்னு கேட்டால், அழகாக கட்டுக்கோப்பாக போகலாம் வரலாம் தூங்கலான்னு இல்லாமல் நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு இவனா அந்த ப்ளூ ஃபிலிம் பார்ப்பது, பலவிதமான காட்சிகளை பார்த்து அதன் மூலம் கெட்டு போகிற, தெருவில் பார்த்துட்டு ஒரு மாதிரியாக உணர்ச்சி வசப்பட்டு அப்படி தப்பு செய்கிறதுங்கிறது இங்கே உள்ள சில பேர் செய்கிறார்கள் என்று சொன்னால், அங்கே என்னென்னு கேட்டால் இவர்களாகவே நண்பர்களை சேர்ந்து கொண்டு அது மாதிரியெல்லாம் நடக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்குறோம், கேள்விப்படுகிறோம். அப்போ இது என்னத்துக்கு ஆகும், உங்களுடைய ஒரு மன ரீதியான இரையச்சம் என்பது அப்படியே முழுக்க அப்படி அடிபட்டு போய் நம்முடைய உடலும் நாசமாக போய் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அதனால் எக்காரணம் கொண்டும் நீங்கள் அதுதான் தேவை என்று இருக்குமே, ஆனால் உங்களுக்கு சந்தோஷம், உடல் ரீதியான ஒரு சுகம் தேவை என்கிற நிலையில் நீங்கள் இருப்பீர்களேயானால், அது ஃபஸ்ட்டு என்கிற நிலைக்கு நீங்கள் வந்து விட்டீர்களேயானால், உங்களுடைய கடமை
விசாவை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் பேசாமல் தாயகத்துக்கு வந்து விடுவது தான். உங்களுக்கு ஹலாலான மனைவி இடத்துல வந்து உங்களுடைய சந்தோஷத்தை அடைந்து கொள்ள வேண்டியது தான். நானாக அந்த சந்தோஷத்தை தவிர்க்கவும் செய்வேன், நானாக அதுக்கு பதிலாக வந்து ஒரு ஹராமை செய்யவும் செய்வேன் என்றால் அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது ரெட்டை தப்பாக போய் விடுகிறது. நீ பிரிஞ்சது ஒரு தப்பு, இப்போ இதுதான் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சிய அது ரெண்டாவது தப்புன்னு வருமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி சில பேருக்கு அது ஒரு தேவை என்று, அதுதான் முக்கியமான தேவை என்கிற நிலையில் சிலர் இருப்பார்களே. ஆனால் ஊர் உலகத்துக்கு வாழாமல் அவங்க சொந்த வீட்டில் சொந்த நாட்டில் வந்து உள்ளூரில் சம்பாதித்து கொண்டு மனைவி மக்களோட சந்தோஷமாக இருந்தால் இந்த தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதில் நாம் பண்ண ஒரு ஆய்வில், நாம் விசாரித்து அறிந்த ஆய்வில் வந்து மனோதத்துவ நிபுணர்கள்ட்டையும் சம்பவங்களையும் பலதையும் தொகுத்து பார்த்ததில் நம்ம நாட்டில் வந்து பெண்கள் வந்து என்ன செய்கிறாங்க, அதிகமான பெண்கள் வந்து தடம் மாறி போயிடுறாங்க. கணவனை விட்டு விட்டு வேற ஒருத்தனுடையே போயிடுறாங்க, 2 பிள்ளையும் போட்டு ஓடி போயிடுறாங்க. இப்படி பலவிதமான சம்பவங்கள் எல்லாம் நடப்பதை இன்றைக்கு பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன காரணம் என்று உள்ள நுழைந்து விசாரித்தால் அதுக்கு காரணமெல்லாம் இவனாகத்தான் இருக்கிறான். இவன் என்று சொன்னால் நீங்களாகத்தான் இருக்கிறீர்கள். வெளிநாட்டில் சம்பாதிக்க போயிருக்கிற நீங்களாகத்தான். எப்படி காரணமாக இருக்கிறீங்க? நீங்கள் அங்கேருந்து வர்றீங்கன்னு சொன்னால் சில அந்த புளு ஃபிலிம் மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள், அந்த மாதிரியான ஒரு தாக்கத்திற்கு உள்ளாகி இருக்கிறீர்கள். இது என்ன பண்ணுறான், இப்படிப்பட்ட ஒருத்தன் அந்த கேசட்டுகளை கொண்டு வந்து மனைவியோடு சேர்ந்து உட்காந்து பார்க்குறான். அந்த கேசட்டுகளையும் அந்த காட்சிகளையும் இவளுக்கு எதுவுமே தெரியாது. பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவளுடைய இளமையில் நல்லா தான் இருந்திருப்பா, ஒழுக்கமாக தான் இருந்திருப்பா, அவளுக்கு தெரியாது. கணவனை கொண்டு என்ன அடைகிறாளோ அதுதான் வாழ்க்கை, அதுதான் சுகம் என்று அவள் நினைத்திருப்பாள். அவள் இல்லற சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள் வரவே வராது. அவளுக்கு புருஷன்ட்டு என்ன சந்தோஷம் கிடைச்சு அவ்வளவுதான் அவள் நினைத்து கொள்வாள். உள்ளதான் அவளுக்கு தெரியாது. டிவி ட்ராமாக்கள் பார்த்தாலும் அதில் எல்லாம் இதை வந்து எடை போட்டு புரிந்து கொள்ள முடியாது. அவள் திருப்தியோடு தான் வாழ்ந்து கொண்டு இருப்பாள். இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் பலவிதமான காட்சிகளை கொண்டாந்து காட்டும் பொழுது அப்போ இப்படி பல வெரைட்டியாக நம்ம பார்க்கலாம் போல இருக்குங்கிற எண்ணத்தை விதைத்தவன் யார்? நீ என்ன நினைக்கிற, ஜாலியாக 2 பேரும் பார்க்கணும்னு நினச்சிட்டு பார்க்குற. அப்போ அவளை அந்த மாதிரியான மன ரீதியாக அவளை வந்து நீ ஆக்கி அவளும் என்ன செய்வாண்டா, தன்னுடைய கணவனோடு அதை ஒப்பிட்டு பார்க்கிறாள். ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்மளும் வெரைட்டியாக பார்க்க வேண்டும் என்று 1000ல் ஒருத்தி நினைக்க மாட்டாளா? அந்த 1000ல் ஒருத்தியாக நம்ம வீட்டுக்காரி இருந்து விட்டால் அப்படி அச்சம் ஒருத்தனுக்கு இருக்கணுமா இல்லையா? அப்போ எப்படி இது உனக்கு மனசு வருது? உன் மனைவியோடு உட்கார்ந்து கொண்டு இந்த மாதிரி பல அந்த காட்சிகளை சேர்ந்து நீ பார்க்குறேன்னு சொன்னால் நீ பார்த்துட்டு இருந்து தொலைஞ்சாலும் பரவாயில்லை, பார்த்துட்டு போயிடுற. பார்த்துட்டு போன பிறகு இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். நீங்கள் எந்த ஊரில் இந்த முசீபத்தை கொண்டாந்து பரப்புகிறாங்களோ அந்த ஊரில் எல்லாம் இந்த முசீபத் அதிகமாக இருக்கிறது. எல்லா ஊர்லேயுமா இருக்குது. வேறு சமுதாயத்துக்காரெல்லாம் வெளிநாட்டில் போய் இல்லாமையா இருக்கிறான். அங்கெல்லாம் இப்பெல்லாம் நீங்கள் கேள்விப்பட செய்கிறீங்களா? இல்லை. அப்போ எந்த ஊரில் வந்து இது ஒரு சகஜமாகி விட்டதோ, எந்த ஊரில் வந்து மானங்கட்ட இந்த செயல் வந்து சர்வசாதாரணமாக ஆகிவிட்டதோ அந்த ஊரில் எல்லாம் இது மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்படுகிற காட்சியை பார்க்குறோம். அப்போ நீ பார்க்கறது கூடாது. நீ உனக்குள்ளே என்னத்தையே பார்த்து தொலைஞ்சிட்டியா முசீபத்துன்னு சொல்லிட்டு ஓந்த போனால் அது ஒரு ஹராமில் போய்விடும். நீ வந்து அதை கொண்டாந்துக்கிட்டு வீட்டில் கொண்டாந்து விட்டு அதை வந்து மனைவியோட இருந்து இப்போ ஷேர் பண்ணி கொள்ளக்கூடிய நேரத்தில் அதில் பலவிதமான காட்சிகளை பார்க்கும் பொழுது பெண்கள் என்ன செய்வாங்க, கம்பேர் பண்ணக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஒருத்தனோட மட்டுமே அனுபவித்து கொண்டிருந்தால் அவள் கம்பேர் பண்ண மாட்டாள். அவளுக்கு இதான் வாழ்க்கை, நம்ம புருஷன் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு எல்லாம்னு சொல்லி அதை திருப்தி அடைந்து கொள்கிறாள். இவன் கெடுத்து நாசமாக்குனதனுடைய விளைவு நீங்கள் வெளிநாட்டுக்கு போனதுனால விளைவு ஏற்பட்டதை விட இதுதான் அதிக காரணம். நாங்கள் ஆய்வு செஞ்ச வகையில் அதிகமாக காரணம் என்னவென்று சொன்னால் இந்த கலாச்சாரம் உங்களிடத்தில் முசீபத்தாக அதிகமான சகோதரர்கள்ட்ட பரவி இருக்கிறது. ஏதோ ஜாலி என்று நினைக்கிற 3 மாதத்துக்கு ஒரு 3 வருஷம் உட்காந்துட்டு 3 மாதத்துக்கு வந்து என்ன செய்கிறீங்க, நல்லா இருக்கிறவங்களையும் கெடுத்து நாசமாக்கி விட்டு ஓடி வெளியிடுங்கள். அதனுடைய விளைவு எடுபட்டு போகக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எதனால் யோசிச்சு பார்க்க மாட்டீர்களா? ஒன்று செஞ்சால் அதுக்கு என்ன விளைவு ஏற்படும், இப்படி செஞ்சால் இன்ன விளைவு, விஷத்தை குடித்தா சாவு வரும்னு கூட தெரியாதா? இது பார்த்தவொன்னு கொஞ்சம் அறிவு செலவழிச்சா கூட உங்களுக்கு இது என்னத்தை ஏற்படுத்தும், இது என்ன மாதிரியான எண்ணத்தை ஏற்படுத்தும்? அப்போ இதெல்லாம் பார்த்து என்னவாகுது,
குரூப் மாதிரி இந்த ஈடுபடக்கூடியவர்களாக சில பெண்கள் மாட்டுகிறார்கள்னு வருது. என்னடா இது எப்படி அந்த முசீபத்து இந்த சமூகத்தில் நுழைந்ததுன்னு பார்த்தா பஞ்சாயத்து அங்கே இருக்கிறது. இவன் கொண்டாந்து ட்ரைனிங் கொடுத்துருக்குறான், இவன் கொண்டாந்து கற்றுக் கொடுத்துருக்குறான். அந்த மாதிரி எல்லாம் ஒரு பெண்ணோட 4 ஆம்பளை பிடிச்சான்னு வருது, பேப்பரில் வருது, நியூஸ் வருது. என்ன எங்கேருந்து இது கற்றுக்கொண்டார்கள்? இவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த சமுதாயத்து பெண்களுக்கு என்ன தெரியும்? அதுக்கு ஏதாவது பல்கலைக்கழகம் இருக்கா? பாடம் சொல்லி கொடுக்குறாங்களா? அல்ல தியேட்டரில் போய் இது மாதிரிலாம் பார்க்கறதுக்கான ஒரு அமைப்பாவது நம்ம நாட்டில் இருக்கிறதா? இல்லை. அப்போ இது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை என்ன செய்கிறீங்க? நீங்கள் அதிகமான பேர் இந்த தவறை செய்கிறீர்கள். அதிகமான பேர் இந்த மாதிரி பெண்களை உங்கள் குடும்பத்தை நாசமாக்கியது நீங்கள் தான் என்று அடித்து சொல்ல முடியும். அந்த மாதிரி நீங்கள் எங்கெல்லாம் இது மாதிரி தவறு நடக்குதோ உள்ள நுழைஞ்சு விசாரித்தீர்களே ஆனால் விஷயம் இதுவாகத்தான் இருக்கும். இவன் பணம் அதிகமாக அனுப்புவது ஒரு சின்ன காரணமாக இருக்கலாம், மாமியார் கண்காணிப்பு இல்லாது 2வது சின்ன காரணமாக இருக்கலாம், தாய் வீட்டில் போய் இருப்பது 3வது சின்ன காரணமாக இருக்கலாம், தனி குடித்தனம் வைப்பது 4வது சின்ன காரணமாக இருக்கலாம். முதல் பெரிய காரணம் இதுதான். இதெல்லாம் இப்படி விஷயம் நிறைய இருக்கிறது என்று நீங்கள் காட்டி கொடுத்தது தான் இதுக்கு முக்கியமான காரணம் என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு கட்டத்திலையும் உங்கள் மனைவிமார் நீ இல்லறத்தை அனுபவிக்கும் பொழுது இந்த மாதிரி எண்ணத்திற்கு கடுகளவு கூட நீங்கள் இதுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பீர்களேயானால் அவர்கள் தவறி போவதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை. குறைவுலையும் குறைவாகிவிடும். அப்போ இதெல்லாம் ஒரு கசப்பாக இருந்தால் கூட இதை சொல்லித்தான் ஆக வேண்டி இருக்கிறது. இது எங்கே போய் சொல்கிறது? உங்களுக்கு தான் சொல்ல முடியும். இது மாதிரியான பப்ளிக் மீட்டிங்கில் இது சொல்ல முடியாது. அப்போ யார் வெளிநாட்டில் இருக்கிறீர்கள் அந்த சகோதரர்களுக்கு தான் இந்த அறிவுரை என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். அப்போ இதெல்லாம் ஒரு வேதனைப்பட்டு இதுக்கு தீர்வு காண்பதற்கு என்ன செய்யணும் தெரியாமல் தடுமாறக்கூடிய மக்களுக்காக இதை நம்ம சொல்லுகிறோம். இதுக்கு நீங்கள் வேறு ஐடியா பண்ணிக்கிட்டு பிடிக்கிறதுக்கு ஆள் போடுவேன் என்பதும் பிடிச்சி அடிப்பேன், வெட்டுவேன், குத்துவேங்க பஞ்சாயத்து உங்ககிட்ட வச்சுட்டு என்னத்தை போட்டு நீ அடிக்க போகிற? எவ்வளோ நாளைக்கு கண்காணிக்க முடியும்? எவ்வளோ நாளைக்கு அதை வாட்ச் பண்ணிக்கிற முடியும்? வாட்ச் பண்ண போகிறவனே கணக்கு பண்ணிட்டு போயிடுறாள். அதுவும் நடந்து கொண்டு இருக்குது. பிடிக்க போனவனே என்ன செய்யறான்? கூட்டிகிட்டு போயிடுறான். அப்படிலாம் சில ஊரில் நடந்துருக்கு. பிடிக்கிறதுக்கு சில இளைஞர்கள் முன் வந்திருக்கிறார்கள். அங்கங்கே தப்பாக போகிற பெண்களை பிடிக்கிறாங்களாம். பிடிக்க போகிறேன்னு போயிட்டு அதில் 2 பேரும் நினைச்சிட்டான், அவன் பிடிச்சிட்டு போயிட்டான். இதெல்லாமல் ஒரு தீர்வு என்ன தீர்வு? நம்ம கரெக்டாக அவன் பொண்டாட்டி அவன் காப்பாற்றிக்கலன்னா உலகம் எப்படி காப்பாற்றும்? என் பொண்டாட்டி நான் தான் காப்பாற்றணும், உங்கள் பொண்டாட்டி நீங்கள் தான் காப்பாற்றணும். அப்போ அவரவருடைய மனைவிமார்களை நீங்கள் வெளிநாட்டில் இருந்தும் காப்பாற்ற முடியும். உள்நாட்டில் இருந்து காப்பாற்றுற மாதிரி வெளிநாட்டில் இருந்தும் உங்களால் காப்பாற்ற முடியும். கொஞ்சம் அறிவை பயன்படுத்தினீர்களே ஆனால், கொஞ்சம் கண்ட்ரோலை கரெக்டாக வைத்திருப்பீர்களே ஆனால், இறுக்கி பிடித்து செலவு கொடுப்பீர்களே ஆனால், உங்களுடைய குடும்பத்துடைய கண்காணிப்பு அவர்கள் மீது இருக்கும் வகையில் நடந்து கொண்டீர்களே ஆனால் அவர்களை காப்பாற்றி கொள்ள முடியும். அப்போ இது வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்த மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் இவ்வளவு தான். வேறு ஒன்றும் இப்போ மற்றெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அங்கே எப்படி நடக்கணும், வேலை பார்க்குற இடத்துல நடக்கணும்னு அப்படி பிராடான தலைப்புக்குள்ளே போனால் அது ரொம்ப நேரம் எடுக்கும். அது தேவையும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதாகவும் இருக்கும். நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன சுருக்கமாக சொல்லி முடிக்கிறோம். சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் பொருளாதாரத்தை சேமிக்க வேண்டும். குடும்பத்திற்கு தேவைக்கு அளவு தான் அனுப்பணும். தேவைக்கு அளவுகள் என்னவென்றால், உள்நாட்டில் உங்கள் ஊரில் எந்த சம்பளத்தை வாங்கி கொண்டு மற்ற குடும்பத்தார் வாழ்கிறார்களோ அதுதான் தேவைன்ற அளவு. உங்களை மாதிரி ஒரு வேலை செய்யக்கூடிய ஒருத்தன் உள்நாட்டில் என்ன சம்பாதிக்கிறான் அந்த மாதிரி வாழ்ந்தாலே வேறு எண்ணங்கள் வராது. அந்த மாதிரி வாழ்ந்தாலேயே அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே. எப்போ மனுஷன் ரொம்ப தப்பு செய்கிறான் தெரியுமா? எந்த பிரச்சனையும் இல்லைன்றவனை தான் தப்பு செய்கிறதுக்கே அதை ஒரு பிரச்சனையாக உருவாக்கி கொள்கிறான். அதுக்கடுத்து 7 மணிக்கு இந்த அப்பாயின்மெண்ட், 8 மணிக்கு எது, 9க்கு இது, 10க்கு இதுன்னு தான் அவனுக்கு தப்பு செய்ய இயலுமா? டைம் இருக்குமா? அவனுக்கு சிந்தனைக்கு ஏதாவது இடம் இருக்குமா? அடுத்தடுத்து வேலைகள் இதெல்லாம் யாருக்கு இருக்கும்னு கேட்டால், ஒரு கணக்கிட்ட அளவில் பணத்தை வச்சு கொண்டு இருந்தால் தான் என்ன செய்யும்? பிள்ளைக்கு உடம்பு அதுக்கு என்ன செய்யுது, இதுக்கு என்ன செய்யறதுன்ட்டு அவங்கள கொண்டு போகணும். அதெல்லாம் பறக்கத்தான் இருக்குது, பூந்து விளையாடலாம், எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி. நாங்கள் அந்த காலத்தில் 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாங்கள் அந்த தெருமுனை கூட்டங்கள் நடத்தக்கூடிய காலத்தில் தஞ்சை மாவட்டத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இங்கேருந்து ஒரு 1.25 ரூபாய்க்கு லக்ஸு சோப்பு வாங்குறதுக்காக வேண்டி நீங்கள் மாயவரத்துக்கு 5 ரூபா செலவழிச்சிட்டு போகிறீங்க. இது கொழுப்பு என்பதா திமுரு என்பதை நாங்கள் அந்த காலத்தில் கேட்டிருக்கிறோம். நடக்குது. 1.25 ரூபாய் அந்த காலத்தில் லக்ஸ் சோப்பு தான் ஃபேமஸ்ஸு. லக்ஸு சோப்பு 1.25 ரூபாய்க்கு சொந்த ஊரில் வாங்கலான் இருந்தாலும் அங்கே இருந்து கிளம்பி மாயவரத்துக்கு போய் 5 ரூபா செலவழிச்சிட்டு போய் அந்த 1.25 ரூபா லக்ஸ் சோப்பை வாங்கிட்டு வர்றதா இருந்தால்
கண்ணால் கண்டது, இது நடக்கிறது, இதான் நடக்கிறது. அப்போ வெளியே போகணும். ஏன் அப்படி போகிறதுக்கு, எதுக்கு மிதப்பாக போகிறது தூண்டுது? அந்த பொருளை இங்கே வாங்கிட வேண்டியதானே, இங்கே கிடைக்குமே. 50 காசு 4னா 10 காசு கூட செலவாகும், அவ்வளவுதானே. ஆனால் அங்கே போகணும், பஸ்ஸில் போகணும், இடிச்சுக்கிட்டு போகணும், இறங்கணும் போகணும். அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுற காரணம் என்ன? மித்தமிஞ்சி போன கையில் பணம் விளையாடுவது தான் முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதனால் இந்த விஷயங்களில் வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் நீங்கள் முடிச்சுட்டு தான் வரணும். இதுதான் கடைசி, முடிஞ்ச அளவுக்கு இப்படி திட்டம் போடுங்க. ரொம்ப காலம் ஆகி முடிக்கிற கட்டத்தில் இருந்தவர்களாக இருந்தால் இன்னும் ஒரு பயணத்தை கடைசின்னு வைங்க. இப்போ தான் 3 மாதம் 4 மாதம் தான் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் இதுதான் கடைசி பயணம், இன்னையிலேருந்து நான் என்னுடைய பொருளாதாரத்தை சேமித்து இனி ஒரு தடவை இந்த மாதிரி அடிமை வாழ்க்கைக்கு வரமாட்டேன். எல்லா சுதந்திரம் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கிற சுதந்திரம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அந்த மாதிரி அடிமையாக தான் உங்களை நடத்துகிறான். அரபு தான் உயர்ந்தவன் நினைக்கிறான், இஸ்லாமிய நாடுன்னு சொல்லிக்கிறாங்க. உங்களையெல்லாம் 2ஆம் தர குடிமக்களாக நடத்துகிறான், ஹிமாருங்கிறான். அந்த மாதிரிலாம் இங்கே திட்டுவானா? அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அடிமை மாதிரி கேவலப்பட்ட ஜென்மங்கள் மாதிரி நம்மளை பார்ப்பது. நம்மளுக்கு ஒரு சட்டம், அவனுக்கு ஒரு சட்டம். அவன் தப்பு செஞ்சால் அவனுக்கு அவனை கண்ணியமாக நடத்துறது. நம்ம தப்பு செய்யாட்டா கூட இதெல்லாம் நம்ம பார்த்து இங்கேலாம் செய்ய முடியலை, நம்ம நாட்டிலெல்லாம் செய்ய முடியாது. செஞ்சாலும் ஏற்று கேட்டுருவோம், மனசையாவது ஆறிடும், கொட்டிடுவோம் உணர்வுகளை. அப்போ இந்த மாதிரியான இந்த அடிமை வாழ்க்கையிலேருந்து விடுபடணும், சொந்த மனைவி மக்களோடு தான் குடும்பத்தை நடத்தணும் என்று நீங்கள் வைராக்கியம் வைக்க வேண்டும். அந்த வைராக்கியத்துக்கு தகுந்தவாறு இந்த அறிவுரைகள் உங்களுக்கு சரி என்று பட்டால், இப்போ நான் சொன்ன விஷயங்களில் சில விஷயங்கள் தான் மார்க்க ரீதியாக நான் சொன்ன விஷயங்கள், மார்க்க குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள். பல விஷயங்கள் அதனால் கேடு ஏற்படுவதை அனுபவத்தில் கண்டு இதுதான் காரணம் என்று ஊகித்து சொன்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு சரி என்று பட்டால் என்ன செய்யுங்க, மார்க் அடிப்படையில் சொன்ன விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அனுபவ அடிப்படையில் இது எனக்கு சரின்னு படுகிறது, தவறுன்னு படுகிறது என்று சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமே ஆனால், எங்களுடைய கணிப்பு பிரகாரம் இது ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் நிச்சயமாக நன்மை பயக்கும் என்று கூறி, இதை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இரவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1.